ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்க டெல்லி தமிழச்சி. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நான் ரொம்பவே நல்லா இருக்கேன். இது ஒரு ஈவினிங் டைம்ல எடுத்த vlog தான். என்னன்னு பாத்தீங்கன்னா, என்னோட ஃப்ரெண்ட் ஒருத்தவங்க எங்க பக்கத்துல இருக்காங்க. அவங்க வந்து டெல்லி தமிழ் பொண்ணுன்னு சொல்லிட்டு யூடியூப் சேனல் ரன் பண்ணிட்டு இருக்காங்க. அவங்க வந்து வாங்க வினி பார்க்குக்கு போலாம் அப்படின்னு சொல்லி சொன்னாங்களா. அவங்களும் 2 பசங்க, எனக்கும் 2 பசங்க. 2 பேரும் பக்கத்துல ஒரு 4-5 வீடு தள்ளி தான் 2 பேருமே வந்து இருக்கோம். ஆனா மீட் பண்றது எப்பயாவது தான் வந்து மீட் பண்ணுவோம். அப்போ வந்து பாத்தீங்கன்னா பயங்கரமா பேசி வந்து பாத்தீங்கன்னா ஜாலியா அந்த என்ஜாய் பண்ணுவோம். என்ன பேசுறோம்னே தெரியாது, அவ்வளோ பேசி நாங்க வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணுவோம். பட் என்ன பண்ணாங்க தெரியுமா, இப்ப என்னோட சின்ன பையன்லாம் உட்காந்துருக்கான் பாருங்க, நல்லா உட்காந்துருக்கான்னு பார்த்தா அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ரவுண்ட் அடிக்க ஆரம்பிச்சுட்டு அவன் பின்னாடியே சுத்துற மாதிரி இருந்தது. அதுக்கப்புறம் அவங்களோட பையனும் அதே மாதிரிதான் சுத்தி அந்த செடி எல்லாம் இருக்கு இல்லையா, அதுக்குள்ள எல்லாம் போயிட்டு இருந்தாங்க. எல்லாரும் பீஸ்ஃபுல்லா சூப்பரா வந்து வாக்கிங் போறாங்க பாருங்க. இது வந்து பாத்தீங்கன்னா எங்க வீட்டு பக்கத்திலே உள்ள பார்க் தான். இது வந்து வாக்கிங் போறதுக்காக சும்மா நிறைய செடிகள் எல்லாமே பூச்செடிகள் இதெல்லாம் வச்சு சூப்பரா வந்து மெயின்டைன் பண்ணிட்டு இருக்காங்க. இதுக்கு வந்து ஆள் வச்சிருப்பாங்க போல இருக்கு. ஆனா அவ்வளோ நீட்டா வந்து பாத்தீங்கன்னா மெயின்டைன் பண்ணுவாங்க. 2 ஆட்கள் இருப்பாங்க. நாங்க 2 பேரும் கொஞ்சம் பேசிட்டே சரி ரீல்ஸ் ஏதாவது பண்ணலான்னு பார்த்தா முடியவே இல்லை. ஒருத்தர் இந்த சைடு ஓடுறான், ஒருத்தர் அந்த சைடு ஓடுறான்னா அதுலயே நாங்க வந்து சின்ன வீடியோ கிளிப்பிங்ஸ் ஆகுது விளாகாவது எடுப்போம்னு சொல்லிட்டு அவங்களும் எடுத்தாங்க, நானும் எடுத்தேன். அவங்க ஆல்ரெடி போஸ்ட் பண்ணிட்டாங்க, டெல்லி தமிழ் பொண்ணுன்னு இருக்கும், போய் செக் அவுட் பண்ணி பார்த்து அவங்களுக்கும் சப்போர்ட் கொடுங்க. அதுக்கப்புறம் பாருங்க எவ்வளவு அழகா கட்டிங் எல்லாம் பண்ணிருக்காங்கன்னு சொல்லிட்டு வீடியோ எடுத்துட்டு இருந்தேன். இங்க பாருங்க எப்படி சந்து பொந்துனுக்குள்ள எல்லாம் வந்து பூந்து வர்றானுங்க. அந்த பால் வந்து பாத்தீங்கன்னா வரும்போது அவங்கதான் ஜோதின்றவங்க, அவங்கதான் டெல்லி தமிழ் பொண்ணு தான் கொண்டு வந்தாங்க. அது வந்து இங்க உள்ள முள்ளுல அடிச்சு எப்படி ஆயிடுச்சு பாருங்க. அதையும் வந்து விளையாண்டுட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் இந்த பொண்ணு நிக்கிறாங்க இல்லையா, அவங்க வந்து நம்ம வீட்டு பக்கத்துலதான். அவங்க வந்து பேட் எல்லாம் வச்சிருந்தாங்களா, அதை வாங்கிட்டு இவர் வந்து விளையாண்டுட்டு இருந்தாரு. என்னன்னே தெரியல, என்னோட சின்ன பையனுக்கு ரொம்ப கிரேஸ் கிரிக்கெட் மேல. என்னோட ஹஸ்பண்ட்க்கு வந்து பாத்தீங்கன்னா சூப்பரா என்னோட ஹஸ்பண்ட் வந்து கிரிக்கெட் விளையாடுவாங்க. அதோட எஃபெக்டா என்னன்னு தெரியல, பட் இவனுக்கு வந்து கிரிக்கெட்னா ரொம்ப பிடிக்குது. நாங்களும் சுத்தி வந்தவங்க பார்க்கல, இவங்களை வச்சுட்டு இருக்க முடியல. அதனால சரி கிளம்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிட்டோம். எங்க வீட்டுல விட்டுட்டு அவங்க வந்து கொஞ்சம் ஒரு 4-5 வீடு தள்ளி தான் அவங்களும் கிளம்பிட்டாங்க. வீட்டுக்கு வந்தா பார்க்லயே வந்து பாத்தீங்கன்னா என்னோட பெரிய பையன் பசிக்குதுன்னு சொல்லிட்டு இருந்தான். ஏன்னு பாத்தீங்கன்னா அவனை தூங்கணுன்னே நான் வந்து எழுப்பி கூட்டிட்டு போயிட்டேன். மதியம் லஞ்ச் 12 மணிக்கு ஸ்கூல்ல சாப்பிட்டதுதான். சோ அதனால வந்தோடனே வாழைப்பழம் வந்து எடுத்து கொடுத்துட்டேன். சின்ன பையன் வந்து பாருங்களேன் அந்த பொம்மையை வச்சு பாடா படுத்தி எடுக்கிறான். அதுக்கப்புறம் நம்ம டின்னர் பண்ணலாமே நமக்கு அப்படின்னு சொல்லிட்டு சூப்பரான ஒரு ரெசிபி, வெயிட் லாஸ்க்கு ரொம்ப முக்கியமான ஒரு ரெசிபி. ஏன்னா எனக்கு நல்லா ரொம்ப கிரேவிங்ஸா இருக்கும்ல, நிறைய சாப்பிடணும் போல தோணும் போது, நல்லா டேஸ்டியா சாப்பிடணும் போல தோணும் போது இந்த ரெசிபி பண்ணி சாப்பிடுவேன். நல்ல ஸ்டமக் ஃபில்லிங்காகவும் இருக்கும், வெயிட் லாஸ்க்கும் ரொம்பவே ஹெல்ப் பண்ணும். முக்கியமா இதுதான் வந்து காளான் தாங்க இதுக்கு ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். வெயிட் லாஸ்ல வந்து காளான் வந்து நிறைய எடுத்துக்கோங்க, நிறைய நார்ச்சத்து வந்து இருக்குது, நல்ல ஸ்டொமக் ஃபில்லிங்காகவும் இருக்கும். கொஞ்சம் சாப்பிட்டாலே காளான் மட்டும் பாத்தீங்கன்னா எப்பவுமே வாங்கினதுமே உடனே வந்து செஞ்சுடுங்க. அது வந்து பழசு ஆயிடுச்சு அப்படின்னா கலர்லாம் சேஞ்ச் ஆயிடும். ஒரு பாய்சனுக்கு விஷத்துக்கு வந்து ஈக்குவல் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் வந்து நம்ம மாடி தோட்டத்தில் வச்ச கொடைமிளகாயும் எடுத்து வச்சிருக்கேன், ரொம்ப சூப்பரா இருக்கும். ஒரு பேன்ல வந்து எண்ணெய் சூடு பண்ணிட்டு ஜீரகம் வந்து போட்டிருக்கேன். அதுக்கப்புறம் வெங்காயம் பச்சை மிளகாய் சேர்த்து அது கூட வந்து பாத்தீங்கன்னா கொடைமிளகாயும் நல்லா வந்து கொஞ்சம் பெருசா தான் கட் பண்ணி போட்டிருக்கேன் பாருங்க. இது எல்லாத்தையுமே வந்து லைட்டா வந்து வதக்கிக்கலாம். அதுக்கப்புறமா வந்து பாத்தீங்கன்னா நம்மளோட காளான் வந்து கட் பண்ணி எடுத்து வச்சிருக்கோம் இல்லையா, நல்லா நீட்டா கழுவிருங்க. அதுல வந்து மண்ணு நிறைய இருக்கும், அதையும் நம்ம சேர்த்து இதுல வந்து பாத்தீங்கன்னா லைட்டா வதக்கும் போதே அதுல இருந்து நீர் வந்து இறங்கும். அதுக்கப்புறம் தேவையான அளவு உப்பு வந்து சேர்த்துட்டு இதை வந்து கொஞ்சம் வந்து வேக விட்டுக்கலாம். ரொம்ப வேகணும்னு அவசியம் இல்லை, ஏன்னா இது வந்து ஒரு 2-3 மினிட்ஸ்ல வந்து சூப்பரா வந்து வெந்துரும். ஏன்னா காளான் வந்து ரொம்ப சாஃப்ட் ஆயிடும். இதுல வந்து பாத்தீங்கன்னா முக்கியமான இன்கிரீடியன்ட் வந்து முட்டை வந்து சேர்க்க போறோம். அப்படிங்கும்போது செம்ம டேஸ்டியா இருக்கும். 3 முட்டையை நல்லா உடைச்சு ஊத்திட்டு தேவையான உப்பு ஆல்ரெடி சேர்த்துருக்கோம் இல்லையா, உப்பு பத்தலட்னா நீங்க வந்து சேர்த்துக்கோங்க. இதை வந்து நல்லா இந்த மாதிரி பொரியல் மாதிரி பண்ணி எடுத்துக்கோங்க. இந்த ஃபார்மேட்ல நீங்க ஆம்லெட் கூட வந்து பண்ணிக்கலாம், இல்ல பொரியல் மாதிரி சாப்பிடனாலும் இப்படி வந்து பண்ணிக்கலாம். அதுல கடைசியா கொஞ்சம் மிளகுத்தூள் போட்டுட்டு நம்ம வந்து அப்படியே சர்வ் பண்ணோம்னு வச்சுக்கோங்க. இதை வந்து அப்படியே நம்ம வந்து ஒரு ஸ்பூன் போட்டு அப்படியே சாப்பிடலாங்க. வேற எதுவுமே தேவையில்லை, நல்ல ஸ்டொமக் ஃபில்லிங்கா இருக்கும். முட்டையில புரோட்டீன் இருக்கு, இந்த காளான்ல வந்து நல்ல ஃபைபர் வந்து இருக்கு. அப்படிங்கும்போது வெயிட் லாஸ்க்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணும். கொஞ்சமா சாப்பிட்டாலுமே நமக்கு வந்து ஸ்டொமக் ஃபில்லிங்கா இருக்கும். மேக்ஸிமம் நான் நைட் டின்னருக்கு தான் வந்து எடுத்துப்பேன். நீங்க வந்து மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் கூட எடுத்துக்கலாம். நீங்க வந்து ட்ரை பண்ணி பாருங்க, வெயிட் லாஸ்க்கு அவ்வளோ ஹெல்ப் பண்ணும். வெயிட் லாஸ்க்கு நிறைய வீடியோஸ் வந்து போட்டுக்கிட்டே இருக்கேன், செக் அவுட் பண்ணி பாருங்க. இனிமேலும் போடுவேன். உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருக்குன்னா கமெண்ட்ஸ்ல மறக்காம சொல்லுங்க, அதுக்கும் நான் வந்து வீடியோஸ் வந்து போடுறேன். அதுக்கப்புறம் சாப்பிட்டுலாம் முடிச்சதுக்கு அப்புறம் பாருங்க நிறைய பாத்திரம் குமிஞ்சு போய் இருந்தது. பார்க்குக்கு போயிட்டு வந்தோம் இல்லையா, நம்மளோட ட்ரெஸ் எல்லாம் மாத்திட்டு அதெல்லாமே கழுவி வச்சிட்டு இருந்தேன். இன்னைக்கு டே இந்த மாதிரி தான் வந்து போச்சு. இந்த மாதிரி vlogs பார்க்கணும்னா நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. பை.